ஆமாம், எந்திரன், அதுக்கப்புறம் வந்து கில்லி, மங்காத்தா, இதெல்லாமே அண்டர் ரேட்டட்னு போட்டு எழுதுவாங்க. கில்லி அண்டர் ரேட்டடா? ஆமா, மங்காத்தா அண்டர் ரேட்டடா? மங்காத்தா, எந்திரன் அண்டர் இது ரேட்டட். இதுல எல்லாத்துக்கும் என்ன ஒரு ஒற்றுமை என்னன்னா, அந்த படம்லாம் இப்போ வந்திருந்தா கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல எழுதியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம், இப்போ வந்திருந்தா அந்த படம் லாஜிக் இல்ல. இந்த படம் எப்படி இதெல்லாம் இவர் ஏன் இப்படி போனாரு, இப்படி போனாரு, அப்படி இப்படி என்னென்னமோ அவங்க மைண்ட்ல என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் லிஸ்ட்ல எழுதி கன்னத்தை எழுதி கொட்டி எழுதி போட்டு அவ்வளோதான் பேக் பண்ணி போட்டுக்க அவ்வளோதான் புதைச்சிருவாங்க. நம்ம ஊர் படத்துக்கே எப்படின்னா இப்போ காந்தாராலாம் வந்து இப்படி அது ஒரு அது இல்ல இல்ல இதுல என்ன ஒண்ணுன்னா, மற்ற ஸ்டேட் படங்கள்ல நம்ம இதுல தான் கொண்டாடுறாங்க. அவங்க இதுல கொண்டாடுறாங்க. நம்ம இதுல நம்ம படத்தை விட அவங்க படத்தை நல்லா நம்மளது தான் கொண்டாடுறாங்க. கொண்டாட மாட்டாங்க. நம்ம இது கொண்டாட மாட்டாங்க. இதுல ஒரு ஓர வஞ்சன மாதிரி பண்றாங்க. ஆமாம் ஆமாம், இல்லை வெளியூர் படங்கள் இங்கே பார்க்குறவங்க கம்மி தான். நம்ம ஊர் படங்கள் தான் ரசித்து பார்ப்பாங்க. என்னென்னா நல்லா இருந்தால் சொல்ல மாட்டாங்க. அதுதான் என்னால் இதை போய் நல்லா இருக்குன்னு யார் இப்போ இட்லி கடை நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதனால ஒன்றுமே இல்லை. அதே இது மராட்டியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது நல்லா இருக்குன்னா தான் ஒருத்தர் நீயானல்ல சொல்லுவார்ல, எல்லாரும் ஒரு ட்ராக்ல போகணும் வித்தியாசம். அந்த மாதிரி இட்லி கடையை சொல்லி நம்ம என்ன பண்ணுறது? எப்படி இருந்தாலும் தனுஷ் ரசிகர்கள் படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறாங்க. அது ஒரு படம் கலெக்ஷன் வைஸாக அது நல்லா வந்துடும். அதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகும், அதுக்கப்புறம் நல்லா போகும். அதனால் வந்துடும் அடுத்த வாரம் அந்த மாதிரி. இல்லை இந்த சண்டே முடிஞ்சால் தெரிஞ்சிடும் நமக்கு, எப்படி வீக்கெண்ட் முடிஞ்சால் தெரிஞ்சிடும் கலெக்ஷன் அப்படின்ட்டு. மற்ற ஊர் படங்களில் பார்த்துட்டு இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க எப்பயுமே.